சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவுல பார்க்க போறோம். முதல்ல வருமானம். இந்த ஆகஸ்ட் மாதத்துல வருமான அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுடைய 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். ராசி அல்லது லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். யாரு கூட இணைவு? சுக்கிர பகவான் குரு பகவானோட இணைவு 9-2 தொடர்பு ஏற்படுதுங்க. 9-2 தொடர்பு ஏற்படும் போது பொருளாதார ரீதியா இதுவரைக்கும் என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்தி அதை தவிர்த்துட்டு வந்தீங்களோ அதையெல்லாம் செய்ய போறீங்க. 2வது, பொருளாதார வாய்ப்புகள் தேடி வரப்போகுது உங்களை. அவ்வளவுதான். ஸோ 2 விஷயம் கண்டிப்பா இருக்கும். கையில் இருக்கக்கூடிய வருமானத்தை, சேவிங்ஸை 2 மடங்கு அல்லது 3 மடங்கு ஆக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கறது இந்த மாசம் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கானது உங்களை தேடி வரும். உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த தனவரவு அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். அதோட கொடுத்து வாங்கல் இல்லாம இருந்துட்டுலாம் கூட பரவாயில்ல. கொடுத்த பணம் வராம இருக்குது, இல்லை எல்ஐசி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் வராம இருக்குது, நிலுவையில் இருக்கு, அப்படி இருந்தா கூட அது தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கான பணம் உங்களை தேடி வந்துடும், எந்த தங்கு தடையும் இல்லாம உறுதியா. தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டா, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு 3ல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. 10ஆம் இடத்துக்கு புதனும் சூரியனும் பார்வை வக்ர புதனா இருக்காது. 5 கூடியவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ங்க. என்னதான் 10 கூடியவர் போய் 12ல மறைஞ்சாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுக்கக்கூடிய புது முயற்சிகளை மட்டும் தவிர்த்துக்கணும். அவ்வளவுதான். தொழில்ல உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா அந்த கொக்கோ ஒத்த காலில் நிக்குது இல்லையா, அந்த போல நிக்க கூடாது. அடுத்தவருடைய கருத்தை ஏத்துக்கணும், அடுத்தவங்களுடைய ஐடியாவை ஏத்துக்கணும். அதுல இருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம அனுபவத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். புது மாற்றங்களை தவிர்த்துடுங்க. தொழில் ஆசிரியஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி நல்லபடியாவே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். எப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் தொழில பிரச்சனைகள் கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு மேல புது முயற்சிகளும் புது முடிவுகளும் தவிர்த்துக்க வேண்டியதா இருக்கும். அதே போல கொஞ்சம் அந்த தொழில அந்த வளர்ச்சியானது, அந்த கஸ்டமர் ஃப்ளோ அப்படிங்கிறது, வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். ஓகே, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 4ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இணைவு. இங்க புதன் வக்ரமா இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது 11/8/2025 அன்னைக்கு. ஈவன் அவர் 6 கூடையவரா இருக்கிறாரு. ஒரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலுமே கடகராசிக்குள்ளே இருக்கிறது நம்மளுக்கு அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. கடகத்திலிருந்து எப்போ சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாருன்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தான் பயிற்சி ஆகிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் பெரிய சேஞ்சஸ் பார்க்க முடியாது. ஆனால் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், எப்படியெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாயை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஏன்னா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல பார்த்துட்டிங்கன்னா உணவுனாலையும் எக்ஸசைஸ் பண்ணாமல் பிடிக்காமல் எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் சோம்பேறித்தனாமல் உட்காரதுனாலையும் ஆல்ரெடி இருக்கிற வியாதிகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதுலேருந்து குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை, சான்ஸ் இல்லை இந்த மாதம். ஆனால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ முடிந்த அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த நோயை குறைக்கிறதுக்கு உண்டான நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில், நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகளில், டயட் ஃபாலோ பண்ணுறதோ எக்ஸசைஸ் எதுனாலும் சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது கொஞ்சம் 7 குடைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போய் 9ஆம் அதிபதியான குருவோடு இணைகிறாரு. அதே நேரத்தில் குரு 12 குடையவரும் கூட. இப்போ 7ஆம் அதிபதி 3க்கு போயிட்டாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை துணை சந்தேகப்படும் விதமான நடவடிக்கையில எதுவாக இருந்தாலும் அதை அவாய்ட் பண்றது நல்லது இந்த மாசம். இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எப்படி பிரச்சனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பொருளாதார ரீதியா வரும். 2வது 3வது மனிதனுடைய தலையிடுதல் மூலமாக வரும். நீங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பீங்க, யாரோ ஒருத்தன் பத்த வச்சுட்டு போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
மேக்சிமம் என்னென்னவெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் கன்வே பண்ணிடுறது நல்லது. மறக்காமல் நோட்லேயே எழுதி வச்சு கன்வே பண்ணிவிடுங்க. என்னோட ரெக்வஸ்ட் அது. இல்லைன்னா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே கண்டிப்பாக கருத்து வேற்றுமைகள் நிறைய பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு, வேலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒர்க்லோட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். நம்ம ஒரு வேலைக்காக இந்த வேலையை இப்படி செஞ்சால் நம்ம ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைப்போம். ஆனால் அது இன்னும் 2 வேலையை சேர்த்து தான் கொடுக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? எப்போவுமே 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகளை தான் இந்த மாதம் காட்டுது. 30ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சிருவோமா அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அற்புதமான திறமைகளை மிகச்சரியான நேரத்தில் மிகச்சரியான இடத்தில் பயன்படுத்தி அதை சமாளிச்சிருவோம் அப்படிங்கிறதான் உண்மை. ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா வேலையாகாது. நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஃபைனலாக உங்களுடைய வேலையில் நிறைய மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். சில நபர்களுக்கு இந்த வேலையை விட்டுட்டு போனால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மனசுக்குள்ளே வந்து போகும். ஆனால் நம்மளுடைய பிடிமானம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் பண்ணுவேன், எதுனாலும் பரவாயில்ல நான் சமாளிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த வைராக்கியத்தை இந்த மாதம் உங்கள்கிட்ட பார்க்க முடியும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. வேலை இல்லாமல் இருந்துட்டு இருக்கக்கூடிய மேசராசி மேசலக்கணம் கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடும். ஏதோ ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணிடுவீங்க. வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. தேடி போய் வேலையை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லுது. முக்கியமாக வெளிநாடு வெளிமாநில இந்த இடங்களில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒர்க்லோட் இருந்தாலுமே நல்ல ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இப்போ செய்யக்கூடிய வேலையினெல்லாம் பின்னாட்களில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. குழந்தைகள் எப்படி படிப்பாங்க? படிப்புல எல்லாம் ஒன்றும் கவலையே இல்லைங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. முதல் 16 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் புதனுமே இந்த மாதம் கடைசி வரைக்கும் புதன் 4ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ ஆரம்ப கல்வியாகட்டும், மேற்கல்வியாகட்டும், உயர்கல்வியாகட்டும் அதில் எல்லாம் ஒன்றும் தொந்தரவில்லை. இந்த டிகிரி படிக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் அந்த 5ஆம் இடத்துக்கு கேது அப்படிங்கிறது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குது. மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய படிப்பில் அதிக கவனம் வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சரி, காதல் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, 5 கூடிய ஒரு 4ஆம் இடத்துல மறைவு, கூடவே புதனோட சேர்க்கை, 5ஆம் இடத்துல கேது. காதல் அப்படிங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நம்ம அடக்கி வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிரிவு நிலை கொண்டு போய் விட்டுரும். சிம்பிளா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுமா இந்த மாதம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்த நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய விருப்பங்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகளை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆசைகள் நிறைவேறதுக்குண்டான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை நான் வெளிப்படுத்தியே தீருவேன் அப்படின்னா, நம்மளுடைய விருப்பத்திற்கும் நம்மளுடைய எண்ண ஓட்டத்திற்கும் நம்மளுடைய ஆசைகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் நம்ம இல்லை அப்படிங்கிறத இந்த கேது புரிய வச்சிடும். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த கேது புரிய வச்சிடும். சரி, அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கா? ஏதாவது திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா, 2, 5, 8, 11 தொடர்பு வேணும். 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் போய் 3ஆம் இடத்துல இருக்காரு. ஆனால் 8ஆம் இடத்துல கூட கனெக்ட் ஆகலை. 11ஆம் இடத்துக்கு கூட கனெக்ட் ஆகுதா? அதையும் இல்லை. அப்போது இந்த மாதம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நல்லா பணத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை லாட்டரி சீட் வாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம். பெரிய லெவலில் உங்களுக்கு அது வருமானத்தை கொடுக்காது. ஆனால் குருச்சுக்குற நினைவு அப்படிங்கிறது நியாயமான வழியில் வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருது. இது குறுக்கு வழியில வருமானம் இல்லை திடீர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் பெருசா இந்த மாதம் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, கண்டிப்பாக குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. பிரிந்த குடும்பம் இணைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு சுபகாரியங்கள் ஏற்படும். அதாவது சுபகாரிய பேச்சு, காது ஊத்து வைக்கலாம், உங்களுக்கு கல்யாணம் முடிவாகலாம், ஏதாவது ஒரு விஷயம் நல்லதா, ஒரு நல்ல விஷயம், ஒரு மங்களகரமான விஷயம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை உங்கள் சொந்த பந்தத்தில் யாராவது கன்சீவ் ஆவாங்க. இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள், சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்காக சுப செலவுகளும் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கும்போது குடும்ப வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது. சுப செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த சுப செலவுகளுக்கு உண்டான காசை ரெடி பண்ணி வைக்கணும்.
வருமானத்தையும் கொடுக்குது, கொஞ்சம் செலவுகளையும் கொடுக்குது இந்த மாதம் உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். யாருக்கெல்லாம் பொருந்தி வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் மேஷ ராசியாக இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். கண்டிப்பாக பொருந்தி வரும். இப்போ இந்த மாதம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். முடிந்தளவு செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிகளை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக வெற்றிகரமான மாதமாக அமையும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.